அன்பர்களே அனைவருக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அறம்பாடியார் பாடல் என்ன கூறுகிறது என்று ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் அன்பர்களுக்கு அதை சார்ந்து என்னுடைய சில கருத்துக்களையும் உரைத்து கொண்டு இருக்கிறேன் என்று தாங்கள் அறிவீர்கள். அதே போல தங்களது கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்டில் கூறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய கடிப்படி அறம்பாடியார் பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 கல்கியை பற்றி பாடியிருந்தால் மீதி 50 இறைவனுடைய புகழை பற்றி பாடியிருப்பதாக இருக்கிறது. அத்துடன் இன்னும் 50 பாடல்கள் எடுத்துக்கொண்டால் அவைகள் எல்லாம் இந்த உலக நடைமுறைகள் என்ன நிகழும், அதாவது அழிவில்லாத ஆட்சியாளன் கல்கி வருவதற்கு முன்பாக என்ன நிகழும் என்பதை கிட்டத்தட்ட ஒரு 50 பாடல்களில் கூறியிருப்பார் என்று நினைக்கிறேன். அத்தோடு சுமார் ஒரு 20 பாடல் அளவுக்கு நாம் வாழும் மக்கள் இந்த நிலையில், அவர் வரப்போகும் நிலையில் நாம் எவ்வாறு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் பாடியிருப்பார். அதற்காக அவர் சில தீயவர்களை திட்டியும் பாடியிருப்பார். திட்டுதல் என்றால் என்ன, மூடர்கள், முரடர்கள், தீய வெளியோர் என்ற வகையில் பாடியிருப்பார். தந்தை தன் மகனை சில நேரங்களில் திட்டி திருத்துவது போல அந்த நிலையில் இருந்து அவர் திட்டி இவ்வாறாகவாவது இவனை திருத்த முடியுமா என்ற வகையில் அவர் பாடியிருக்கிறார். மற்றபடி இறைவன் புகழை ஏற்போர் அவர் கூறும் அறிவுரைகளை ஏற்பவராக இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மேற்கொண்டு அவர் இந்த ஆட்சிக்கு வந்த பின்பு என்ன நடக்கும் என்பது ஒரு சற்று குறைவான பாடல்களே உள்ளன. அதில் அந்த அநியாயக்காரர்கள், அதாவது ஒரு ஊழி காலம் முடிந்த பின்னால் தான் அந்த நிலை வரப்போகிறது. அந்த ஊழி காலத்திலேயே நிறைய தீயவர்கள் அழிவதும், இருப்போர்கள் கொஞ்சம் அலண்டு கலண்டு அந்த சத்தியோகத்திலே காலடி வைப்பார்கள். அவர்களுக்கு திருந்த வாய்ப்பு இருக்கும். இல்லாவிட்டாலும் அவர்கள் திருத்தப்படுவார்கள் அல்லது சிறையில் அடைக்கப்படுவார்கள். அவ்வாறாக அந்த செயல்களில், அந்த நிலைகளில் யார் யாரிடமிருந்து இந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் அரசாங்க பணமாக கருதி கஜானாவுக்கு சேர்க்கப்படும், தர்மம் ஸ்தாபிக்கப்படும், மதங்கள் இருக்காது என்ற வகையிலெல்லாம் ஒரு குறைந்த அளவு பாட்டுகளே உள்ளன. அந்த வகையில் இன்றைய பாடல், அதாவது முன்பு விடுபட்ட பகுதியின் பாடல் என்ன கூறுகிறது என்றால், நமக்கு அறிவுரை கூறுவது போல பாடப்பட்டுள்ளது. அதாவது நமக்கு என்றால் நமக்கு அல்ல, இறைவனால் அதெல்லாம் முடியாது என்று ஒரு ஏளனமாக கூறுபவர்களை வைத்து பாடுகிறார். நமக்கு எனும்போது இந்த மக்கள் என்ற வகையில் நாமும் அதில் அடக்கமாகிறோம். அவர்களுக்கு கூறுவதாக இருக்கட்டும், அவைகளை நாமும் காதில் கேட்டு நமது அறிவு திறமையை கூட்டிக் கொள்ளலாம், அல்லது ஒரு குலையாத நிலையில் திடமாக வைக்கலாம். சரி, பாடலுக்கு செல்வோமாக. இயலும் அவனால் எல்லாம் என்று இன்னமும் நம்பும் யானே உனக்கு இனியும் பகர்வேன். இறைவன் இறங்கி இடருறு புவியில் உதிக்க இயலா உற்ற நியதிகள் எதுவும் உண்டோ உறக்கச் சொல்வாய். பேரிரை பிறக்க வருவதை தடுக்க யாருளர் இங்கே என்றறி நன்றே. நிலமுதல் நெடுங்கோல் அனைத்தையும் படைத்து நெறிகளை படைத்தவன் நிறையுடைய ஆற்றலுக்கு ஈடிணை உண்டோ. நின்னறிவிற்கு அது நீட்டிடா மந்தனம் தேடரும் தெய்வத்தின் திருவிளையாட்டெல்லாம் தீவிலியோருக்கு தென்படா தந்திரம். அரும்பாலோடு ஆழி சூழ் அரவண இட்டவன் அரிதுயில் கொண்டதெம் அஞ்சன் துணிச்சலை அளவீடு கொண்டுதான் அளக்க இயலுமா. பெருவெடுப்பிலும் பெறலாதோர் கருவறையையும் பேணும் பெருபணி கொண்டு பிழையொராது புரிந்து பெருமிதம் கொள்ளும் பீழி சூடியும் பிறை சூடியும் பேரண்டத்துள் பிறக்க பிரிதும் கடவன். இது பேடைக்கண்ணிற்கு பிடிப்படாது போகுமே ஊழிக்காலம் உருபெறும் முன்னரே. அதாவது முன்பு வீடியோவில் பார்த்தது போல சில சிறந்த மடையர்கள் இறைவன் எல்லாம் இங்கு மனிதனாக வந்து பிறக்க முடியாது என்று ஏளனமாக மனதில் நினைத்து கொண்டு
அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற தீய செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இங்கு அறம்பாடியார் என்ன வலியுறுத்துகிறார் என்றால், எல்லாம் வல்ல இறைவன், எல்லாம் வல்ல இறைவன் எனும்போது அவரால் முடியாது என்பது எதுவுமே இல்லை என்ற ஒரு நினைப்பில்தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இந்த இறைவனால் எதுவும் முடியாது இல்லை என்று கூறுவதற்கு ஒரு ஊசி முனையில் யானை நுழைந்த கதை என்று ஒன்று இருக்கிறது. அதில் என்னவென்றால், நாரதர் ஒரு வசதியானவர், அவரிடம் ஒரு வேலை பார்க்கும் ஒரு பாமரர், ஒரு புலவர், மூவரும் ஒவ்வொரு இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நாரதர் பார்க்கும் வேளையில் அவர்கள் மூவரும், ஐயா, எங்களுள் யார் மோட்சம் பெற வாய்ப்பு என்று உங்களால் கூற முடியுமா என்று கேட்கிறார். அவரோ, நாரதர், என்னால் கூற முடியாது, நான் பகவானிடம் கேட்டு அறிந்து கொண்டு உங்களிடம் விடையளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பகவானிடம் செல்கிறார். பகவான் விஷ்ணுவிடம், ஐயா, இது போல யார் அவர்களில் மோட்சம் அடைய வாய்ப்பு என்று கூறுங்களேன் என்று கேட்கிறார். அதற்கு விஷ்ணுவானவர், நாரதரே, பூலோகம் தாங்கள் மீண்டும் சென்று அந்த மூவரிடமும், நான் விஷ்ணுவிடம் சென்று பார்த்தேன், அவர் ஊசி முனையில் யானையை நுழைத்து கொண்டிருக்கிறார் என்று கூறுங்கள். அந்த யானையை நுழைத்துவிட்ட பின்புதான் அவரிடம் நான் பதில் பெற முடியும். அந்த வேலையில் அவர் மும்முரமாக ஈடுபட்டு இருப்பதால் என்னால் பதில் பெற இயலவில்லை என்று கூறுங்கள். அந்த கூற்றை அந்த மூவரில் யார் நம்புகிறார்களோ அவர்களே மோட்சம் அடைய தகுதியுள்ளவர் என்பதை தாங்கள் அறிவீர்கள் என்று கூறி அனுப்பிவிடுகிறார். மகரிஷி நாரதர் மீண்டும் பூலோகம் வருகிறார். அந்த மூவரையும் காணும்போது இவ்வாறு சொல்கிறார், அடியேன் சென்றேன் மகாவிஷ்ணுவிடம், அவர் இவ்வாறு ஊசி முனையில் யானையை நுழைத்து கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார். அதை கேட்ட அந்த வசதியானவன், ஐயோ, யானையை அவர் என்றைக்கு நுழைப்பது, நீங்கள் என்று அந்த வேலை முடிந்த பின்பு எங்களுக்கு பதில் கூறுவது, அது நடக்கின்ற காரியமா என்று மறுத்து விடுகிறார். அந்த புலவர் படித்த மேதையும், ஆஹா, எனக்கு தெரியாத படிப்பா, எனக்கு தெரியாத அறிவா, ஊசியின் காதுக்குள்ளே போய் யானை நுழைய போகிறதா, அதை நான் நம்பவில்லை என்று கூறிவிடுகிறார். ஆனால் அந்த பாமரனோ, அப்படிங்களா ஐயா, அவர் கடவுள் நினைத்தால் எதுவும் செய்ய இயலும், அவர் நிச்சயமாக யானையை நுழைக்க இயலும் என்று, எல்லாம் வல்ல இறைவன், அவரால் முடியாது என்று எதுவுமே இல்லை என்று அந்த பாமரன் கூறுகிறார். அதாவது அந்த நாரதரின் கூற்றையும் நம்புகிறார், அந்த மகாவிஷ்ணு கூறிய கூற்றையும் நம்புகிறார், எந்த எதிர்கேள்வியும் அல்லாமல். ஆக எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் குருவினுடைய சொல்லை கேட்பவன் மிகவும் சிறந்தவன் என்ற நிலையை அடைகிறான். ராமரை கூட விஸ்வாமித்திரர் தாடகையை அன்பு விட்டு கொள் என்னும் போது, மேற்கொண்டு அதனுடைய விளைவு ஏன் கொள்ள சொல்கிறேன், அவள் எவ்வாறானவள், இவள் இருந்தால் பாதகம் என்ன என்றெல்லாம் விவரித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அதற்கு ராமர் என்ன சொல்கிறார், ஐயா, பெண்களை கொல்லக்கூடாது என்ற நீதிகள் எல்லாம் நாம் கற்றறிந்திருந்தாலும் தாங்களும் கற்றறிந்திருப்பீர்கள் தானே, அதனால் நான் ஏதோ கற்றதை போல அதை உங்களிடம் சொல்லி கொண்டிருந்தால் உங்களை நான் குறைத்து மதிப்பிட்டது போல ஆகிவிடும் அல்லவா. அதாவது இதை நான் விவரிப்பதற்காக கூறுகிறேன். ஆனால் ராமர் என்ன ஒரே வார்த்தை சொல்லிவிடுகிறார் என்றால், ஐயனே, தாங்கள் என்னுடைய குரு, நீங்கள் எதை சொன்னாலும் செய் என்றால் செய்துவிட்டு போகிறேன், இதற்கு இவ்வளவு விளக்கங்கள் தேவையே இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் அன்பை எறிகிறார். தாங்கள் துறவி நிலையிலிருந்து உரைப்பவை ஒரு தூய நிலை எட்டுவதற்கு ஒரு நல்ல விளைவுக்காகத்தான் இருக்கும் என்று அறிவேன் என்று அவர் எந்த எதிர்ப்புமின்றி தயக்கமுமின்றி அந்த செயலை செய்து முடிக்கிறார். ஆக குருமொழி கேளாத சீடன் இருந்தால் அவன் பாவத்தை தீர்த்தம், கோபத்தை அடக்க வேந்தன், குருமொழி கேளா சீடன் என்ற இவையெல்லாம் பயனில்லை, ஏழும் பயனில்லை என்றபடி வரும். ஆக குருமொழியை கேட்பவன் தான் குருவிடம் அடைந்து பலன். அவ்வாறு யாதொரு மறுப்பும் இல்லாமல் அந்த பாமரன் அந்த நாரதர் கூறுவதை நம்புகிறார்.
சரி, இங்கே யானை என்பதை தர்மர் எவ்வாறு கூறுகிறார் மகாபாரதத்தில் என்றால், அது ஒரு பணத்தாசை, பேராசை. அந்த பேராசை தான் பெரிய யானை என்று உரைக்கிறார். அதைத்தான் கண்ணதாசன் அவர்களும் ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி கண்ணம்மா, கட்டையிலும் வேகாதடி என்று அந்த ஆசை கட்டையில் கூட வேகாதாம். அது அடுத்த பிறவிலும் தொடரும் போல் இருக்கிறது. ஆக இங்கு எப்படியே ஆகட்டும், இது நீண்டு கொண்டே போவதை தவிர்க்கலாம் என்றால், இப்போது நாமளே அறிவோம், சித்தர்கள் அனிமா மகிமா என்ற வகையிலெல்லாம் மாற்றம் பெற ஒரு வலிமை உடையவர்கள், திறன் உடையவர்கள் என்று. அவ்வாறு ஏன் அந்த யானையை அனிமா நிலைக்கும், இந்த ஊசி முனையை, ஊசி காதை மகிமா நிலைக்கும் இறைவனால் மாற்ற முடியாதா? இங்கு ஊசி, யானை என்பதையெல்லாம் ஒரு ஊமையாக கூறப்படுகிறது. இது மனம்தான் அந்த ஊசியின் காது என்று கொள்ள வேண்டும். அதில் யானை என்பது இறைவனுடைய அருள் என்று கூட கொள்ளலாம். நமது ஆசைகளை, பேராசைகளை கட்டுப்படுத்தி அதை அனிமா நிலைக்கு கொண்டு அந்த இறைவனுடைய சன்னதியில் நுழைய நாம் ஒரு வாய்ப்பை பெறலாம். ஆக இறைவனால் எதுவும் முடியும் என்று ஒரு நிலையை நாம் கொள்ள வேண்டும். அதைத்தான் அறம்பாடி சித்தரும் அவர் நினைப்பதாக எண்ணி பாடுகிறார் என்பது நமக்காக அதை எடுத்து உரைக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த இடருரு புவியில் இறைவன் உதிப்பது என்றால் அது இறைவனுக்கு ஏதோ காசு கொடுத்து வினையை வாங்கிக்கிட்ட மாதிரி தான் நான் அன்னைக்கு பார்த்தேன் இல்லையா? அந்த மாதிரி அவர் 10,000 சூரியனின் வெளிச்சங்கள் கொண்டவர். ஒரு 10 வாட்ஸ் பல்பு மாதிரி தான் இங்கே மாறக்கூடிய ஒரு நிலைமை. அதாவது டீப்ரமோட் என்றது தான். இந்த இடர்கள் நிறைய இருக்கும் பூமியில் அவர் பிறக்கிறார் என்றால் அதை அவர் ஒரு பணியாக, அதாவது ஒருவன் எவன் அவன் பசி என்பதையும் இந்த தொல்லைகளையும் அனுபவிக்கிறானோ அதை அவன்தான் அந்த பசியும் தொல்லைகளையும் போக்குறதுக்கு ஒரு முற்படக்கூடிய ஒரு மனநிலையை எட்டி பிடிப்பான் என்பது போல இறைவன் இந்த இடர்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கிறது என்று தானே நேரடியாக அனுபவித்து விட்டுதான் அவ்வாறு பல நல்லோர்கள் அனுபவிக்கும் இந்த இடர்களை எல்லாம் நான் ஒரு ஈடுகட்டும் வகையில், ஒரு சமாதானப்படுத்தும் வகையில் செயல்படுகிறார் என்று நாம் கொள்ள வேண்டும். ஆக அந்த டீப்ரமோட்டே முடியாது என்றபடி ஒரு இறங்கி வருதல், அவதாரம் என்பதை இறங்கி வருதல், மேலிருந்து கீழ். அந்த மேலிருந்து கீழ் என்பது எதில் மேல் என்பது அனைத்திலும் மேல்தான், இது அனைத்திலும் கீழ்தான் என்ற நிலை. அங்கே அவர் இறைவனாக இருக்கும்போது அளப்பரிய பொறுப்புகள் இருக்கிறது. நாம் இங்கே மனிதனாக இருக்கும்போது அவ்வாறான பொறுப்புகள் அளப்பரியதாக நாம் எடுத்துக்கொண்டால் அவருக்கு இணையான ஒரு நிலையை அவர் இடத்தை அடைய ஒரு வாய்ப்பாக அமையும். சரி, அவர் பூமிக்கு வரமாட்டார் என்று கூறுபவர்கள் இருக்கிறீர்களே, அவர்கள் கடவுள் இங்க மனுஷனா பிறக்கக்கூடாதுன்றது ஏதாவது சட்டங்கள் அது இருக்கிறதா என்று கேட்கிறார். அல்லது நீதிகள் இருந்து கூட இங்க அவர் பிறக்கும்போது யாரானா தடுக்கிறதுக்கு வல்லமை உள்ள ஆட்கள் இருக்கிறார்களா? தீய சக்திகள் ஏதாவது இருக்கிறதா? அவரே பேரிரை, இறைகளிலே பேரிரை என்பது அது மகாவிஷ்ணு, சிவன் என்பவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். மற்றபடி இந்த விநாயகர், முருகர் என்பவர்கள் எல்லாம் இறைவன் என்று கூறுவார்கள். அந்த பேரேரியே இங்க பிறக்கும்போது இதை தடுக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இல்லை பிறக்கக்கூடாது என்ற எதனா நீதி அது ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாரு. நாம் வாழும் இந்த பூமியையும் மற்றும் நம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்து கோள்களையும் படைத்து அவைகளுக்கான நெறிகள், நமக்கான நெறிகள், இவைகள் எல்லாம் படைத்தவனுக்கு அந்த ஆற்றலுக்கு ஈடு இணையாவது ஏதாவது ஆற்றல் இருக்கிறதா என்று கேட்கிறார். அதாவது இந்த கோள்கள் எல்லாம் சொல்லுவதை அது எவ்வாறு என்று இயற்கை என்று ஒரு வார்த்தையில் அறிவியல் சொல்லிவிட்டு போவதை விட அது எவ்வாறு நுண்ணிப்பாக படைக்கப்பட்டிருக்கும் என்று ஆழமாக அறியும் திறனெல்லாம் உங்களுக்கு இருக்காது.
அது ஒரு ரகசியம். அந்த ரகசியம் திடமாகவே இருக்குமே தவிர அது ஒரு நீர்த்து உங்கள் அறிவிலே பாய்ந்து தாங்கள் அதை இயற்க முடியாது என்று கூறுகிறார். தாங்கள் தாங்கள் என்று கூறுவது இந்த மறுப்பாளர்களுக்கு என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைவருக்குமானதல்ல. எங்கு தேடினாலும் கிடைக்காத அரிய தெய்வத்தோட திருவிளையாட்டெல்லாம் தீவிலியோர்க்கு தென்படாத தந்திரமா. அது ஒரு தந்திரமான விஷயம். அதாவது எங்கு தேடினாலும் அவ்வாறு தெய்வமே கிடைக்காது. நல்லது செய்கிற தெய்வம் அவர் செய்கிற திருவிளையாடல்கள் எல்லாம் அந்த தீமையே பார்த்து கொண்டிருக்க ஒரு தீவிலியோருக்கு, தீயவைகளே செய்து கொண்டிருக்கும் அந்த தீய விளியோர்களுக்கு தென்படவே தென்படாது அந்த இறைவனுடைய தந்திரம், திருவிளையாடல் என்று சொல்கிறார். அடுத்ததாக அரும்பாலோடு ஆழிசொல். பார்க்கடல்ல ஒரு பாம்பு மெத்தை மேல படுத்திருக்கிறார். அந்த 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் என்ற நாகத்தின் மீது. யாரு? பரந்தாமன், விஷ்ணு. அந்த பார்க்கடல் என்பது என்ன என்று தாங்கள் அறிவீர்கள். அது ஒரு அரிய ஒரு பால் என்பது போல அதில் அதை கடையும் போது என்னென்னலாம் வந்தது என்று தாங்கள் அறிவீர்கள் அல்லவா? இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், பால் என்றால் என்னவென்று, அது ஒரு அமிர்தமெல்லாம் அதிலே வைத்திருக்கும் ஒரு அரிய பொக்கிஷம் என்பது போல அந்த பார்க்கடலை கடையும் போதுதான் நிலவு மகள் வந்தால், மகாலட்சுமி வந்தால், மூதேவியும் வந்தது. அடுத்தது மூதேவி என்பது அது ஒரு பெண் ரூபம் தானே. அடுத்தது அமிர்தம், என்றும் மரணம் இல்லாத வாழ்வை தரும் அமிர்தம் என்பதெல்லாம் வந்தது. ஆக அந்த பார்க்கடல் மேலே ஆதிசேஷன் 1000 தலை கொண்ட பாம்பின் மேல் படுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய தைரியத்துக்கு எல்லை உண்டா? அதை பற்றி தாங்கள் அறிகிறீர்களா என்று கேட்கிறார். இந்த கோள்கள் எல்லாம் உருவாவதற்கு ஒரு முன்னேற்பாடாக நிகழ்ந்த ஒரு இயற்பியல் சார்ந்த விளைவு பெருவெடிப்பு. அதாவது பிக் பேங் தியரி என்பார்களே, அவ்வாறு அது நடந்தது என்று கூறுகிறார். அந்த வெடிப்புகள் எல்லாம் நிகழ்ந்த போது கூட அந்த பார்க்கடலும் அந்த ஆதிசேஷன் மேல் அவர் சயனம் கொண்டிருக்கும் நிலைக்கும் எந்த ஒரு இடரும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பை அதற்கு தந்து பேணி கொண்டிருக்கும் அந்த மகாவிஷ்ணுவானவர் அந்த பெருவெடிப்பில் நிகழும் நிகழ்ச்சிகள் போன்றவைகள் எல்லாம் கூட அது எவ்வாறு ஒரு தேவையான சூழ்நிலைக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டுமோ அவ்வாறு அமையும்படிக்கு எந்த சிறு பிழையும் இல்லாத அளவுக்கு அதை நிகழ்த்தி சரியாக நிகழ்த்தப்பட்டது என்ற ஒரு பெருமிதம் கொண்டுள்ளவர் என்கிறார். அப்பேற்பட்ட அந்த மகாவிஷ்ணுவானர் பீலி சூடி பிறை சூடி இந்த பேரண்டத்துள் பிறக்க கடமைப்பட்டவர். அதாவது பீலி சூடி என்பது அது கிருஷ்ணரானவர். மயில் இறகை எவ்வாறு சூடி வந்தாரோ அந்த கிருஷ்ணராகவும் இந்த சிவனாகவும் இங்கே பிறக்க மிகவும் கடமைப்பட்டவர் என்று கூறுகிறார். இந்த பிறப்பை பற்றி அறியாதவர்கள் எல்லாம், அதன் தேவையை அதன் ரகசியத்தை அறியாதவர்களுக்கெல்லாம் அது அவ்வாறேதான் இருக்கும். எதுவரையில் என்றால் இந்த ஊழிக்காலம் உருபெறும் முன்பு. ஆக எதிர்காலத்தில் ஊழிக்காலம் என்று ஒன்று இருக்கிறது. அதை நாம் கடக்க வேண்டும் என்ற நிலை உள்ளது என்பதை தாங்கள் உணர வேண்டும். இந்த ஊழிக்காலம் என்பது என்ன என்று பார்ப்போமானால், ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் தொடங்குவதற்கு முன்பாக ஏற்படும் ஒரு செயல். அது ஈசன் நிறைவேற்றுகிறார். அது ஒரு அகோரமான செயல் என்ற வகையில் பார்க்கப்படுகிறது. நீர், நிலம், காற்று, வானம், மண் இந்த பஞ்சபூதங்களெல்லாம் எவ்வாறு பால்படுத்தப்பட்டு தூய்மையற்று ஒரு அனாரோக்கியத்தை விளைவிக்கக்கூடிய நிலையில் இருப்பதை மீண்டும் அதை புதுப்பிப்பது போல ஒவ்வொன்றும் நீர் எவ்வாறு பால்பட்டுள்ளது, நிலம் எவ்வாறு பால்பட்டுள்ளது என்று தாங்கள் அறிவீர்கள். வானம் எவ்வாறு பால்பட்டுள்ளது என்றால் இந்த சேட்டலைட்ஸ் எல்லாம் அங்கு பறந்து கொண்டு இருக்கிறது. ஆக நாம் இந்த யுகத்தில் தொடங்கும் போது எவ்வாறு சிறப்பாக இறைவன் இந்த பூமியை நம்ம சூழ்நிலை விட்டுவிட்டு போனாரோ அது தற்போது வரையில் கிட்டத்தட்ட இந்த 5000 ஆண்டில்
எவ்வளவு கெட்டு இருக்கிறதோ இவைகளை எல்லாம் ஒரு புதுப்பிக்கும் வகையில் அந்த அக்ரிணை என்று சொல்பவைகள் மட்டுமல்ல, உயர்திணை என்று சொல்லக்கூடிய உயிரினங்கள், அதாவது மனிதர்கள், இவைகள் எல்லாம் கூட ஒரு சீர்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஈஸ்வரன் ஒரு ஊழி தாண்டவம் ஆட இருக்கிறார். அந்த ஊழி தாண்டவம் ஆடினார் என்றால் எக்கச்சக்கமான பேரழிவுகள் ஏற்படும். நிலம் கடலுக்குள் போகும், கடல் பரப்பு நிலமாக மாறும், மலைகள் புதையும், வெடிப்புகள் நிகழும், இன்னும் பற்றி அங்காங்கே எரியும். இந்த பூமியை ஷிப்ட் என்றது போல கூட மாறலாம். ஆக மொத்தத்தில் இந்த பூமியில் சுற்றி இருக்கும் காற்று கூட வேறு மாறுவதற்காக இந்த பூமியை கூட ஒரு சற்று இடம் நகரலாம், அதாவது சூரியனோடு கூட சேர்ந்து கூட. ஆனாலும் பூமி இங்கேதான் இவ்வாறு தான் இருக்கும். அந்த பெரிய அழிவுகள் மற்றும் நிகழும். அந்த அழிவுகளை பார்த்து பிரம்மா, ஐயோ நான் படைத்ததெல்லாம் அழிந்து போகிறதே என்று காக்க முற்படுவார். மகாவிஷ்ணு அவ்வாறே நம் காக்கும் தொழில் செய்கிறோமே என்று அவரும் அதை சிரம் மேற்கொண்டு காக்க முற்படுவார். ஆனால் சிவனானவர் அந்த நிலையில் மிகவும் ஒரு ஆத்திரமான நிலையில் தன்னை மாற்றிக்கொண்டு, அதாவது அந்த நிலையில் பிரம்மாவின் கபாலத்தையும் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்தார் அல்லவா, அந்த ஆமையின் ஓட்டையெல்லாம் தன்னுடைய கழுத்திலே மாலையாக அணித்து கொண்டு இந்த பணியை செய்வார். அதாவது அவர்களை விட அந்த அவர்களுடைய மகாவிஷ்ணு பிரம்மாவின் ஈடுபாட்டை விட பல மடங்கு ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு ஈடுபாட்டுடன் அந்த அழித்தலை மேற்கொள்வார். அந்த அழித்தலுக்கு முன்பு மகாவிஷ்ணுவோ பிரம்மாவோ ஒன்றும் செய்துவிட முடியாது. அது ஒரு குறுகிய ஆண்டுகள் இருக்கும். அத்தோடு இந்த உலக நாடுகள் ஒன்றுக்கொன்று போர் புரிந்து கொள்ளும் நிலையும் ஏற்படும். அதில் அழிவு உருவாகும். ஆக அதுவும் ஊழி காலத்தில் சேர்ந்தது என்ற நிலையில் தான் ஆகிறது. ஆக மொத்தத்தில் கடைசியில் அந்த ஊழியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அந்த சிவனின் பாதத்தை பற்றுவது ஒன்றே வழியாகும். முன்பு அறம்பாடியார் கூறியது போல தீவெளியவராக இருந்து கொண்டு அப்படியே நடந்து கொண்டு போய் ஊழ்காலத்தில் காலை வைத்து விடக்கூடாது. அது பாதோலகத்துக்கு தான் இழுத்து செல்லும். எனவே அதற்கு முன்பே விழிப்பாக இருந்து அதில் காலடி வைக்காத வண்ணம் நாம் கவனத்தை திசை திருப்பி கொள்ள வேண்டும். நாம் நல்லவராக இருந்து இறைவனிடம் வேண்டிக் கொள்ளலாம். நாம் நல்லவராக இருந்து நம் குடும்பத்தில் ஒரு கெட்டவராக இருந்தால் கூட அவருக்காக கூட வேண்டிக் கொண்டால் கூட இறைவன் நமக்காக அதை செய்ய முற்படுவார். எப்படி என்றால், மேகநாதனின் மனைவியின் தவத்தை கண்டு அவளுக்கு வரம் அளிக்கிறார் அம்மன், மேகநாதனின் உயிரை காப்பதாக. மேகநாதன் ராவணின் மகன் தீவனாக இருந்தாலும் கூட, தீயவற்றிற்கு துணை போய் போர் புரிவதாக இருந்தாலும் கூட, அந்த இடத்தில் அம்மன் மேகநாதனின் மனைவிக்காக அந்த வரத்தை அருளுகிறார். அவ்வாறு நாம் சிறந்தவராக இருந்து நம்மையும் காப்பாற்றி கொள்ளலாம். நமது பிள்ளைகளோ மற்ற உறவுகளையோ நாம் இறைவனிடம் பிரார்த்தித்து மீட்பதற்கு ஏதுவாக செயல்பட்டு கொள்ளலாம். ஆக இந்த ஊழி காலம் முடிந்த பின்புதான் சத்தியயுகம் பிறக்கும். அதாவது சத்தியயுகம் என்றால் அந்த சத்தியயுகத்திலே சத்தியத்தை சார்ந்த திட்டங்கள், சட்டங்கள் நடைமுறையில் இருக்கும். குளிர்காலத்தில் குளிர் எவ்வாறு இருக்கிறது, வெயில் காலத்தில் வெயில் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறுதான் அந்த சத்திய யுகத்திலே சத்தியங்கள் நிறைவேறி நடந்து கொண்டிருக்கும். ஆக நாம் இங்கு பார்க்க வேண்டியது என்னவென்றால், அழிவில்லாத ஆட்சியாளனை எதிர்நோக்கும் முன்பு இந்த ஊழி காலத்தை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அது சாதாரண உலகப்போர் மட்டுமல்ல, ஈசனின் ஒரு தாண்டவம், அகோர தாண்டவம் என்பதையும் தாங்கள் அறிவீர்கள். அவைகளிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு ஈசனின் பாதத்தை பற்றி அவருடைய கோபத்துக்கு ஆளாகாமல் நடந்து கொள்ள வேண்டியது ஒரு கடமையாக இருக்கிறது. இதை கடவுள் என்று நம்புவோர்கள் அதை நம்பலாம்.
கடவுளை நம்பாதவர்கள் அல்லது அவரை மதிப்பளிக்காதவர்கள், அதாவது கடவுளை நம்பாதவர்கள் என்ற வகையில் கூட தர்மவான்கள் இருந்தால் அவர்களும் கடவுளை நம்பியவர்களுக்கு ஈடானவர்கள் தான். ஆக மொத்தத்தில் தர்மத்தை நம்புபவர்கள் என்றே கொள்ள வேண்டும் கடவுளை நம்புதல் என்றால். மற்ற வகையில் என்னுடைய ஒரு ஆசையாக தங்களுக்கு கூற நினைப்பது என்னவென்றால், இந்த ஊழிக்காலம் எதிர்வரும்போது முன்பு அறம்பாடியார் பாடியது போல அழகிய கட்டிடங்கள் எல்லாம் அந்த மோல்டிங் கம்பிகள் மட்டும்தான் எலும்புக்கூடாக தெரியும் என்ற நிலைக்கு ஆகும் என்கிறார். அதனால் நாம் நமது முன்னோர்கள் மிகவும் அறிவுபூர்வமாக கட்டிய அந்த ஆலயங்களை எல்லாம் சென்றோமா, சிவனை தரிசித்தோமா என்று வருவதை விட அந்த ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கும் அந்த கலைநயங்களை நன்றாக பார்த்து, ஏதோ கடைசியாக பார்க்கிறோம் என்ற வகையில் பார்த்து அதை நாம் கண்ணில் ஒற்றி கொண்டு அனுபவித்து கொள்ள வேண்டும். ஆகையால் முடிந்தவரை அவ்வாறு பழைய இந்த ஆவுடையார் கோயில் போன்றவை மிகவும் சிறந்தது என்ற வகையில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வாறான நிறைய கோயில்கள் இருக்கிறது. சென்றோமா, சிவனை கும்பிட்டோமா, வந்தோமா என்று வேண்டாம். ஒவ்வொரு தூணில் இருக்கிற கலை அம்சத்தை தாங்கள் கவனத்திலே செலுத்தி அதை வியந்து அனுபவியுங்கள். அதிலும் இறைவன் இருக்கிறார். அதில் அவர்கள் பாடுபட்ட அந்த கலைஞர்களின் ஒரு உழைப்பு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அதில் தான் தெய்வமும் இருக்கிறது. இதற்காக பெண்கள் எல்லாம் தனியாக போக வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடாது. அவர்கள் எல்லாம் துணையாக தான் செல்ல வேண்டும். நான் இறைவனை தான் பார்க்க செல்கிறேன், என்னை காப்பாற்ற மாட்டாரா என்ற வாதங்கள் எல்லாம் வேண்டாம். சபரிமலைக்கு போய் வந்தவர் இருக்கிறார்கள், திருப்பதிக்கு போய் வந்தவர்கள் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிறார்கள், அல்லாவை கும்பிட்டு கொண்டிருப்பவர் அப்படியே அலையோடு இழுத்து செல்கிறார்கள். ஏன் இந்த தர்மஸ்தலாவில் பார்த்தீர்கள், அங்கு இறைவனை கும்பிட சென்றவர்களுக்கு ஏற்பட்ட நிலையெல்லாம் என்ன என்று கொஞ்சம் கவனியுங்கள். ஏனென்றால் ஒரு பெண் என்றால் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற 4ம் இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் அதற்கு அறிவில்லாத நிலை என்ற நிலை ஆகிவிடுகிறது. தனியாக சென்றிருக்கும் தங்கியிருக்கும் பெண்களை இரவு நேரத்தில் ஏதாவது செய்துவிட்டாலும் கூட அவள் எப்படியும் வெளியே நிச்சயமாக சொல்ல மாட்டாள். சொன்னால் அவளுக்கு கேவலம், வாழ்வில் ஒரு வாழ்க்கையே அவளுடையது இழந்ததன் நிலை ஆகிவிடும் என்பதால் அவள் சொல்ல மாட்டாள் என்ற தைரியத்தில் நிறைய ஒரு கைவர்கள் நிறைந்த இந்த போதை காலத்தில் நிறைய இருக்கிறார்கள். அதனால் பெண்கள் எல்லாம் அவ்வாறு தனியாக போவதையோ தவிர்க்க வேண்டும், யாரையும் நம்புவதையும் தவிர்க்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த அச்சம் என்பது உடம்பில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். மற்றபடி ஒழுக்கம் தவறும் ஒரு நிலை ஏற்படும் என்ற நிலைக்கெல்லாம் அஞ்சாதவர்கள், அந்த அச்சம் இல்லாதவர்கள் அவ்வாறு செல்வதை பற்றி நாம் ஒன்றும் கூறுவதற்கில்லை. இங்கே இறைவனை முன்னிறுத்தி சாத்தான் இயேசுவிடம் சொல்கிறது, ஏதோ பெரிய கடவுள் என்கிறீரே, அந்த மலை மீது இருந்து குதிய பார்ப்போம், உன் கடவுள் காப்பாற்றுகிறாரா என்று சவால் விடுகிறார் சாத்தான். அதற்காக இயேசு அவ்வாறு செய்து காட்டுவதில்லை. அறிவு சம்பந்தமாக சிந்திக்கிறார், எது எப்போது தேவையோ அப்போதுதான் நான் செய்வேன் என்று. ஆக நான் எதிரி சாத்தான்களெல்லாம் சவால் விடுவதற்காகலாம் என் இறைவனால் செய்ய இயலும் என்று யாரும் அறிவு கட்டத்தனமாக செயல்படக்கூடாது. அந்த அறிவிலே தான் இறைவன் வாழ்கிறான். அந்த அறிவை அறிவுறுத்துவதே இறைவன் தான். அந்த அறநெறி வகுத்தது இறைவன் தான். பெண்கள் என்றால் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று அது இரத்தத்திலும் கலந்து வைத்திருக்கிறார். மீனாட்சி அம்மை பல லோகங்களை வென்றிருந்தாலும் சிவனை கண்டவுடனே தலை குனிகிறார். அதற்கு முன்பு எவரையும் பார்த்து அவர் தலை குனிந்ததில்லை. அதே போலதான் சிவகாமி அம்மல் நடனம் ஆடும்போது தனது கால்களை தூக்கி ஆடும்போது அவர் தோற்றதாக ஒற்றுக்கொண்டு தன்னுடைய நடனத்தை முடித்து கொள்கிறார். ஆக இங்க வெற்றி தோல்வி எல்லாம் முக்கியம் அல்ல. இங்க அந்த அச்சம், மடம், நாணம் என்பதுதான் பெண்களுக்கு முக்கியம். அதில் வெல்வதுதான் வெற்றி. ஏனென்றால் நான் கூறுவது என்னவென்றால், பெரும்பாலும் ஆண்கள் சென்ற எல்லா இடத்திலும் அந்த கலைகள் எல்லாம் ரசித்து விட்டு வரலாம். பெண்களை அவர்கள் கூட்டி செல்ல வேண்டும். பெண்கள் தனியாக செல்ல இயலாது.
இது பெரும்பாலும் இந்த ஆண் ஆதிக்கம் என்று கூறும் வகையில் ஆண்கள் தான் நிறைய பேர் உல்லாசம் போகிறார்களே தவிர பெண்கள் ஏதோ ஒரு இரு சிறிய நிகழ்வுகளுக்கு தான் அழைத்து செல்லப்படுகிறார்கள். இப்போது காலமெல்லாம் மாறிவிட்டது. எனவே பெண்கள் கூட டூர் செல்பவர்கள் எல்லாம் பல பெண்களோடு சேர்ந்து ஆண் துணை இல்லாவிட்டால் கூட ஆண் வீட்டில் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருப்பார். அந்த நிலையில் பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பஸ்ஸில் செல்கிறார்கள். இந்த நிலையில் இருக்கும்போது அவர்களும் இந்த மிக சிறந்த நம் கலை என்றால் இந்த ஆலயங்கள் தான் நம் தமிழ்நாட்டில். இயற்கையை விடுங்கள், இயற்கை இன்று இருக்கும், அடுத்த யுகத்திலும் இருக்கும். ஆக இந்த கோயில்களில் உள்ள கலைகளை எல்லாம் முடிந்த வரையில் ரசிக்க வேண்டும், அதை தவறவிடக்கூடாது. இந்த ஊழி காலத்தில் வேறென்ன என்று கற்பனை செய்தால் வரப்போகும் ஆபத்தான எதிர்காலத்தை நமது சுற்றியுள்ளவர்கள், உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் நமது குடும்பத்தாருக்கு உணர்த்தி அவர்கள் மிகவும் ஒரு தேர்ந்த நிலையினராக மாற, அதாவது ஈஸ்வரன் அவர்களை பார்த்தால் கோபப்படாத அளவுக்கு ஒரு நல்ல மனநிலையை புத்தியுள்ளவராக நடைமுறை உள்ளவராக இருக்கும்படி மாறும்படியாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஈசனுக்கு பிடித்தவரானால் நிச்சயமாக அவர்களை காப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவ்வாறு காக்கவில்லை என்றால் அது அவருடைய குற்றம். அந்த குற்றத்திற்கு அவர் கடவுள் என்றுமே ஆளாக மாட்டார். ஆக இந்த உலகத்தை ஊதி தள்ள வரும் அந்த ஊழி காற்றை சமாளிக்க சிவனை ஓதி சிந்தையை சிறப்பாக வாங்க வைத்து அடுத்ததாக சத்தியோகத்திலே நமது காலடியை பதிக்க வேண்டும். காலடியை பதிப்பது மட்டுமல்ல, அது பதிக்காமல் விட்டு விட்டால் இந்த ஊழியில் எல்லாம் உள்ளே போகிறவர்கள் எல்லாம் ஒரு பெரிய தீக்கு தான் ஆட்பட்டு உள்ளே தீய வேண்டிய நிலைதான் ஏற்படும். தண்டிக்கப்படுபவர்கள் தான் அவர்கள் என்ற நிலை தான் நாம் கொள்ள வேண்டும். அது மரணம் சார்ந்தவை பல வகையான காரணிகளை கொண்டு இருக்கும். மோட்சம் அடையலாம். அதெல்லாம் விரிவாக அலசி கொண்டு போனால் அது முடிவே பெறாமல் சென்றுவிடும். அதெல்லாம் இறைவனுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்டது. அதை நாம் ஏதோ ஓரளவுக்கு மேலோட்டமாகத்தான் பேசிக்கொள்ள முடியும். முன்வினை பின்வினை என்ற வகையிலெல்லாம் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கும் அவைகளெல்லாம் வேண்டாம். ஆக மொத்தத்தில் நாம் இந்த ஊழியில் தப்பிப்பதற்கு என்ன வழி செய்ய வேண்டும், ஊழிக்கு முன்பான நிலையில் நாம் என்ன கடைபிடிக்க வேண்டும் என்பவைகளெல்லாம் நாம் அவரவர்களுக்கு மனதில் பட்டதை செய்து கொள்ளலாம். ஆக மொத்தத்தில் ஊழி வருகிறது என்பது மட்டும் நிச்சயம். இது அறம்பாடியார் மட்டுமல்ல, இது என்றைக்குமே இது நடைமுறையில் இருப்பதுதான். அதாவது யுகம் மாறும்போது நடக்கிறது. மற்றபடி சிலர் முன்பு கருத்துப்படி 2/3 இறந்து விடுவார்கள் உலகத்தில் என்று ஒரு கணக்கு உண்டு. ஆனால் அறம்பாடியார் கூட ஏதோ ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார். அவர் குறைவாகத்தான் இழப்பை கூறியிருக்கிறார். அது யாராவது எந்த பாடல் எந்த வரி என்று அறிந்தால் எடுத்து கூறுங்கள். நான் படித்த ஞாபகம் தேடி பார்த்தேன், எந்த வரி என்று தற்போது கிடைக்கவில்லை. அதில் எவ்வளவு இந்த உலக 800 கோடி மக்கள் தொகையில் எவ்வளவு கோடி மிச்சம் நிற்பார்கள் என்று அடுத்த சத்தியோகத்திற்கு உகந்தவர்களாக என்று கூறியிருக்கிறார். அந்த சத்தியோகத்தில் புதிய வானம் புதிய பூமி என்று பைபிள் சொல்லியபடி ஒரு தூய்மையான காற்று, தூய்மையான சுகாதாரமான பூமி, அடுத்தது அந்த மும்மாறி பொழிவது என்ற வகை. மற்றபடி முத்தமிழ் நன்றாக இருக்கும், மக்களிடம் தர்மம் நிலைத்து தழைத்து ஒரு தடத்தை துவக்கும் என்ற நிலை உருவாகும். ஊழி உருபெறும் என்று சொல்லும்போது அந்த ஊழி உருபெறும் போதுதான் அந்த தீவெளியோருக்கு தெரியுமாம். அன்று தெரிந்து என்ன பயன்? சாகும்போது சங்கரா சங்கரா என்று சொன்னால் பயனில்லை என்று சொல்வார்கள். கன்னியாகுமரி மூழ்கிவிட்டது கடலில், சென்னை பாதி மூழ்கிவிட்டது என்று ஒரு காதில் செய்தி கேட்பதாக கொள்வோம். அதுதான் ஊழி உருப்பெற்றதாக அர்த்தம். அன்று நாம் புலம்பி என்ன செய்வது? அன்று புலம்பி கூட இந்த நான் தான் கல்கி என்று கூறுபவர்களிடம்தான் நாம் போய் கோர வேண்டும். ஐயா என்னை காப்பாற்றுங்கள், அம்மா என்று காப்பாற்றுங்கள் என்று. அங்கு அவர்கள் இருப்பார்களோ என்னவோ தெரியாது.
ஆக அவ்வாறு கூறுபவர்கள் விலாசத்தெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஊழி வரும்போது அவர்களுடைய வீட்டை போய் முற்றுகையிட்டு அவர்கள் நம்மை மீட்க வேண்டும் இந்த ஊழி பேரலையில் இருந்து என்று கோரலாம், பார்ப்போம். ஊழி வரும்போது தாளிட்டு விட்டு கூட அவர்கள் ஓடிவிடுவார்கள். எனவே அவர்கள் பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த வீணாக நேரத்தை போக்குவதை விட இந்த ஊழியிலிருந்து தப்பிக்கு என்ன வழி என்று விழிப்புடன் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.